இன்னைக்கு நம்ம அவன் இவன் நாயகி ஜனனிக்கு பிறந்த நாள். அதே சமயம் நேத்து அவரோட காதலரை திருமணம் செஞ்சுக்கிட்டு புது வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறாங்க ஜனனி. மகாபலிபுரத்துல இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நடந்த இந்த நட்சத்திர திருமணத்தோட முழு விவரத்தையும், ஜனனியோட கணவன் யார், அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நம்ம ஜனனி யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. மாப்பிள்ளை பேரு சாய் ரோஷன் ஷாம். இவர் சென்னையில பிறந்து வளர்ந்தவர் தான் அப்படின்னாலும் இப்போ துபாயில செட்டில் ஆகியிருக்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு பிரபலமான ஏர்லைன்ஸ்ல பைலட்டா பணியாற்றிட்டு வராரு. வானத்துல பறக்கிற இவரைத்தான் நம்ம ஜனனி இப்போ கைப்பிடிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் கடந்த வருஷமே ரொம்ப சிம்பிளா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. அப்பவே ஜனனி இவரை பத்தி சில விஷயங்கள் சொல்லி இருந்தாங்க. இப்போ இவங்க காதலுக்கு பெற்றோர்கள் பச்சை கொடி காட்ட இன்னைக்கு மகாபலிபுரத்துல இருக்கிற ஒரு அழகான ரெசார்ட்ல இவங்க கல்யாணம் ரொம்பவே நேர்த்தியா நடந்திருக்கு. ஜனனியோட சினிமா கரியர் பத்தி சொல்லணும்னா, வினை தாண்டி வருவாயா படத்துல கௌதம் மேனன் கிட்ட உதவி இயக்குனரா தான் இவங்க தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா பாலா சொல்ற கண்ணுல இவங்க பட்டதும் அவன் இவன் படத்துல விஷாலுக்கு ஜோடியா ஹீரோயினா அறிமுகமானாங்க. அந்த படத்துல இவங்களோட நடிப்பு ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து தெகிடி படத்துல அசோக் செல்வனுடன் சேர்ந்து ஒரு கியூட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறமா பிக் பாஸ் சீசன் 2ல போட்டியாளரா வந்து மக்களோட மனசை இன்னும் நெருக்கமா ஜெயிச்சாங்க. கடைசியா ஹாட்ஸ்பாட் படத்துல ஒரு போல்டான கேரக்டர்ல நடிச்சு அசத்தி இருந்தாங்க. ஆரம்பத்துல இவங்க பேருக்கு பின்னாடி ஜனனி ஐயர்னு ஒரு சாதி அடையாளம் இருந்தது. ஆனா சாதி அடையாளம் எனக்கு வேணாம், ஜனனின்னு கூப்பிட்டாலே போதும்னு இவங்க எடுத்த முடிவு அப்போ சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. திருமணம் முடிஞ்ச கையோட ஜனனிக்கு அவரோட பிறந்த நாள் வாழ்த்துக்களும் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. மார்ச் 31ஆம் தேதியான இன்னைக்கு தான் ஜனனி பிறந்திருக்காங்க. மகாபலிபுரம் கல்யாணத்துல இவங்களோட நெருங்கிய நண்பர்கள் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தி இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இவங்களோட திருமண புகைப்படங்கள் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. ஒரு பைலட்டை திருமணம் செஞ்சுக்கிட்டு துபாய்க்கு பறக்க போறாங்க ஜனனி. அக்கனா சினிமா சார்பா இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் நடிகை ஜனனிக்கு உங்களோட வாழ்த்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு நம்ம அக்கனா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.